நம்முடைய தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு செல்வப்பெருந்தகை. திரு மன்மோகன் சிங் அவர்கள் இப்போது இல்லை, காலமாகிவிட்டார் அப்படின்ற செய்தி கிடைத்திருக்கிறது. அவருக்கு உங்களுடைய இரங்கல், அவருடனான உங்களுடைய பழக்கம், நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். மேனாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய இழப்பு இந்த தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கியவர். அவர் 2004 முதல் 14 வரை 10 ஆண்டுகள் பிரதமராக இருக்கும் பொழுதுதான் இந்த தேசம் கண்டிராத பல நல்ல திட்டங்களை இந்த தேசத்திற்கே கொடையாக கொடுத்தவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உணவு பாதுகாப்பு திட்டம், எல்லோருக்கும் உணவு. இந்த உணவு உறுதி திட்டத்தை கொண்டு வரும்போது அன்னை சோனியா காந்தியுடன் பலமுறை கலந்து யோசித்து இதை கொண்டு வந்தே ஆக வேண்டும், அதற்கு உரிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்று அவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஏழை எளிய மக்கள், ஒரு சமூகம் எதையும் கண்டுகொள்ளாமல் அவர்களை புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில மகாத்மா காந்தி பெயரில் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் என்பதை 100 நாள் வேலை வாய்ப்பு என்று சொல்வார்கள், அதை இந்த நாட்டுக்கு கொடையாக அர்ப்பணித்தவர். கட்டாய கல்வி, தகவல் அறியும் உரிமை சட்டம், இப்படி பல திட்டங்களை இந்த தேசம் கண்டிராத திட்டங்களை இந்த தேசத்திற்கு கொடுத்தவர். குறிப்பாக சொல்ல போனால் வெரி சிம்பிள் சிட்டி பிரதமர் என்று உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற பிரதமராக இருந்தார். அவர் மீது இதுவரை எந்த லஞ்ச லாவண்ய வழக்குகளும் எந்தவித அவதூறுகளும் எதிர்கட்சிகளும் பரப்பாமல் இருந்த ஒரு மாபெரும் தலைவர். அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்கள் பேசும்போது மன்மோகன் சிங் அவர்களோட தந்தை போன்றவர் என்று பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான இந்த தேசம் இழந்திருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அவருடைய மரணம் என்பது. அதே காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் மனரஞ்சலியும் செலுத்துகிறோம். நன்றி திரு செல்வப்பெருந்தகை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.